இந்த ட்ரம்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு. இன்றைக்கி நம்ம நீல் பேர்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 12, 1952 நீல் பேர்ட் அவங்க பிறந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பியானோ லெசன்ஸ் மட்டும் தான் படித்தார். ஆனால் அவர் வீட்டில் இருக்கிற ஸ்டிக்ஸ் மூலமாக அவர் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் மேலே அடிக்கிறது பார்த்துட்டு அவருக்கு ட்ரம்மிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ் அவரோட 14th பர்த்டே அப்போது ஒரு ட்ரம் கிட் வாங்கி கொடுத்தாங்க. அவர் ஸ்டார்டிங்கில் பெனின்சுலா கன்சர்வேட்டரி ஆஃப் மியூசிக் டான் ஜார்ஜ் அவர்கிட்ட சில லெசன்ஸ் படித்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லோக்கல் பேண்ட்லலாம் வாசிக்க ஆரம்பித்தார். லண்டனுக்கு போனால் அவரோட கேரியரில் அவரோட ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் ஆக முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு போனார். போனதுக்கப்புறம் சின்ன சின்ன பேண்டில் வாசிக்க ஆரம்பித்தார். சில செஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். 1975 அவர் ஒரு பேண்டோட பண்ண ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் அவரோட பேண்டில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாங் ரைட்டராகவும் ஆக ஆரம்பித்தார். இப்படி கொஞ்ச நாள் கழித்து ரஷ் என்ன சொல்லப்படுற பெரிய பேண்டில் அவர் ஒரு ட்ரம்மராக ஜாயின் பண்ணார். அந்த பேண்டில் ஜாயின் பண்ணக்கப்புறமா அவரோட சக்ஸஸ்க்காக அவங்க பேண்டோட சக்ஸஸ்க்காக அவர் ரொம்பவே பாடுபட ஆரம்பித்தார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வாழ்க்கையில் சக்ஸஸ் வந்துகிட்டே இருக்கிறப்போ ஆகஸ்ட் 10, 1997 அப்போது அவரோட முதல் டாக்டர் அவங்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டால் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டாக்டர் இறந்தக்கப்புறம் அதுலேருந்து 10 மாதம் கழித்து அவங்க ஒய்ஃபும் கேன்சரால் இறந்துட்டாங்க. இதனால் மனசு ரொம்ப உடஞ்சி போன நீல் பேர்ட் அவங்க பேண்ட்மேட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் தான் ரிட்டையர் ஆகிட்டதாக அறிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அவர் ட்ரம்மிங் பக்கமே வரல. அப்புறம் 2001 ஸ்டார்டிங்கில் நீல் பேர்ட் அவரோட பேண்ட்மேட்ஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணார், நான் திருப்பியும் ரெக்கார்டிங் அண்ட் பர்ஃபார்மிங்க்கு வரேன்னு. அவரோட வாழ்க்கையில் எவ்வளோ துயரம் ஏற்பட்டாலும் தொடர்ந்து அவரோட பேஷன் மேலே அவர் நோக்கி கொண்டு போயிட்டே இருந்தார். நீல் பேர்ட்டோட ட்ரம்மிங் ஸ்கில் அண்ட் அப்புறம் டெக்னிக் அவரோட ஃபேன்ஸ் அவர் கூட இருக்கிற மியூசிஷியன்ஸ் அப்புறம் மற்ற மியூசிக் ஜேர்னலிஸ்டால் ரொம்பவே புகழ்ந்து பாடப்பட்டுச்சு. அவரோட பிளேயிங்கில் ஆல்மோஸ்ட் எல்லா விதமான ட்ரம்மர்ஸோட ஸ்டைலையும் கவர் பண்ணார். பீட் தாமஸ், ஜான் போனம், மைக்கேல் கில்லஸ், ஜிஞ்சர் பேக்கர், ஃபில் காலின்ஸ், கிறிஸ் ஷெராக், ஸ்டீவ் கேட்ச், ஸ்டீவர்ட் கோப்லாண்ட், மைக்கேல் ஷெவின், கீத் மூன் என்ற பல ட்ரம்மர்ஸோட ஸ்டைலில் அவரோட பிளேயிங்கில் கொண்டு வந்தார். அவர் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸில் ரொம்பவே முக்கியமானது 1987 360 டிகிரி ட்ரம் கிட் என்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குனார். அவரோட ட்ரம் செட்டப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும் அவரோட ட்ரம் செட்டில். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு வாசிப்பார். அதுக்கு முன்னாடி 1970 அவரோட பிளேயிங்கில் அவர் நிறைய பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆர்கெஸ்ட்ரா பெல், டியூபுலர் பெல், விண்ட் சைம்ஸ், டிம்பேல்ஸ், டிம்பான், காங், டெம்பிள் பிளாக்ஸ், பெல் ட்ரீ, ட்ரையாங்கிள் போன்ற பல எக்யூப்மெண்ட்ஸை அவரோட பிளேயிங்கில் யூஸ் பண்ணார். அப்புறம் 1980 இந்த பகுதியெல்லாம் மிடி ட்ரிகர் பேட்ச் மூலமாக அவர் ரீப்ளேஸ் பண்ணார். அவர் மெயினாக அதை ரீப்ளேஸ் பண்ண காரணமே சாம்பிள் சவுண்ட்ஸ் மூலமாக யூஸ் பண்ணி அவரோட ஸ்டேஜ் செட்டப்பை, ஸ்டேஜ் சைஸ், அவர் ட்ரம் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ண பார்த்தாரு. இப்போ நம்ம கிரிக்கெட்டில் ட்ரேட்மார்க் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி நீல் பேர்ட்டும் அவருக்குன்னு தனி ஒரு ட்ரேட்மார்க் வச்சார். அவரோட ட்ரேட்மார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ட்ரம் செட், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ட்ரம் செட், இந்த மாதிரி இதுதான் அவரோட ட்ரேட்மார்க். அது மட்டும் இல்லாமல் ரொட்டேட்டிங் ட்ரம் ரைசர் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்குனார். நீல் பேர்ட் அவங்க ஒரு ராக் ட்ரம்மராக, ஒரு எக்ஸ்ட்ரீம் ராக் ட்ரம்மராக, ஒரு காம்ப்ளெக்ஸ் செட்டப் யூஸ் பண்ணி வாசிக்கிறவரா, டிஃப்ரெண்ட் ட்ரம் சோலை வாசிக்கிறவரா எனக்குமே அவர் பேசப்படுவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட பிளேயிங்கில் ப்ரொக்ரெசிவ் ராக் என்னப்படுற ரொம்ப ஆட் டைம் சிக்னேச்சர்ஸ்லாம் அவர் உள்ள வாசிப்பார். இவ்வளோ ட்ரம்ஸ் வச்சு எப்படி அவர் வாசிக்கிறாருன்றது சில டைம் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருக்கும். டிசம்பர் 2015 அப்போது நீல் பேர்ட் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை எல்லா பேண்ட்லேருந்து தான் ரிட்டையர் ஆக போகிறதாக அறிவித்தார். அதுக்கப்புறம் ஒரு கொடிய கேன்சரால் அவர் பாதிக்கப்பட்டார். அப்புறம் இந்த வருஷம் ஸ்டார்டிங் ஜனவரி 7 கிளைபிளாஸ்டோமா எனப்படும் ஒரு கொடிய பிரெயின் கேன்சரால் அவர் இறந்துட்டார். நீல் பேர்ட் இறக்குறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் 3 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டாருன்றாங்க. நீல் பேர்ட்டோடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் தான். அவர் நினச்சிருந்தாருன்னா அவங்க டாக்டர் இறந்தக்கப்புறம், அவங்க ஒய்ஃப் இறந்தக்கப்புறம் அவரோட கெரியரை விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் விட்டு கொடுக்காம தொடர்ந்து அவர் பேஷன் நோக்கி போயிட்டே இருந்தார். அவரோட மியூசிக் கரியரில் பெரிய சக்ஸஸ் அவரால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சின்ன ஃபெயிலியர்ஸ் உங்களை ஸ்டாப் பண்ண போதா, இல்லை தொடர்ந்து நீங்கள் உங்கள் பேஷன் நோக்கி போக போகிறீங்களா? கீழே கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு ட்ரம்மர் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, குட் பை.